சையத் குத்ப் ரஹிமஹுல்லாஹ் அவர்கள் சூரா ஃபாத்திரிலே வருகிற 2வது ஆயத்துக்கு ஒரு விளக்கம் சொல்கிறார்கள். மா யஃப்தஹில்லாஹ் லின்னாஸி மிர் ரஹ்மத்தின் ஃபலா மும்சிக லஹா வமா யும்சிகு ஃபலா முர்சில லஹு மின் பஅதிஹ் என்ற இந்த ஆயத்துக்கு அவர்கள் விளக்கம் சொல்லும்போது சொல்வார்கள், அல்லாஹ் ஒரு மனிதனுக்கு நியமத்துல கொடுத்திருக்கிறான், ஆனா ரஹமத்தை கொடுக்கல. காஷ், பணம், பதவி, பட்டம், சொகுசான வாழ்க்கை அனைத்தையும் கொடுத்திருக்கிறான். ஆனால் அந்த நியமத்துகளை பெற்ற அந்த மனிதன் அல்லாஹ்வுடைய ரஹமத்தை பெற தவறி இருந்தால் அவனுடைய பட்டு சொகுசான மெத்தை கூட அவனுக்கு உள்ளே போல் இருக்கும். அவனுடைய வாழ்க்கையில் திருப்தி இருக்காது, நிறைவு இருக்காது, சந்தோஷம் இருக்காது, எல்லாம் இருக்கும். அல்லாஹ்வுடைய ரஹமத்தை இழந்த காரணத்தினால் நியமத்துகளை அவனால் உணர முடியாத நிலை உருவாகி, மறுபக்கம் ஒருவரிடம் உலக நியமத்தில் இருக்காது. நாம் அடையாளம் காணாத இவர்கள் நிறைய பேர் இருக்கிறார்கள். அவர்களை பார்க்கிற பார்வைக்கு அவர்கள் நியமத்துகளை இழந்தவர்கள், ஆனால் ரஹமத்தை பெற்றவர்கள். அல்லாஹ்வுடைய ரஹமத்தை ஒரு மனிதன் பெற்று உலக நியமத்துகளை பெறாத போதிலும் அவன் சிறையில் இருந்தாலும் அவனுடைய சிறை கூடம் அவனுக்கு சுவன பூமியாக இருக்கும், அவனது குடிசை அவனுக்கு மாளிகையாக இருக்கும். அவன் இன்பத்தில் இருப்பான், சந்தோஷத்தில் இருப்பான். இதை எழுதுபவர் சையத் குத்ப் ரஹிமஹுல்லாஹ் சிறையில் இருந்து கொண்டுதான் அவர் இந்த ஆயத்துக்கான தஃசீரை ஃபி திலால் குர்ஆன் எழுதுகிறார். அவர் சொல்கிறார், இதை நான் அனுபவித்துக் கொண்டிருக்கிறேன். அல்லாஹ்வுடைய நியமத் எதுவும் என்னிடம் இப்போது இல்லை. நான் சிறைவாசம் அனுபவித்துக் கொண்டிருக்கிறேன், சித்திரவதைக்கு முகம் கொடுத்திருக்கிறேன், மரண தண்டனை காத்திருக்கிறது. ஆனால் அல்லாஹ்வுடைய ரஹமத் என்னோடு இருக்கிற காரணத்தினால் நான் சந்தோஷமாக இருக்கிறேன், நன்னிறைவோடு இருக்கிறேன், நான் ஆனந்தத்தில் திளைத்திருக்கிறேன் என்று அங்கு இருந்த வண்ணம் சூரா ஃபாத்திருடைய 2வது வசனத்துக்கு அவர் தஃசீர் செய்கிறார். பல போது இந்த நியமத்தையும் ரஹமத்தையும் நாம் பிரித்தறிந்திருக்க மாட்டோம். சடரீதியான மெட்டீரியல் பெனிஃபிட்ஸ், கம்ஃபர்ட், இவற்றை தான் நாம் நியமத் 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 என்று சொல்கிறோம். இல்லை சகோதரர்களே, சகோதரிகளே, அதுக்கு அப்பால் அல்லாஹ்வுடைய ரஹமத் ஒன்று இருக்கிறது. அந்த ரஹமத் வந்து விட்டால் பசியோடு இருப்போம், சந்தோஷமாக இருப்போம், தாகத்தோடு இருப்போம், நிறைவோடு இருப்போம், வருமானம் இல்லாமல் இருப்போம், கல்புராகத்தாக இருப்போம். அல்லாஹ்வுடைய ரஹமத்தை இழந்து வெறும் நியமத்துகள் மாத்திரம் குவிந்தால் அந்த நியமத்துக்கு எந்த பெருமானம் இருக்க மாட்டார். எனவே அந்த வகையில் நமது இந்த உலக வாழ்க்கையை நியமத்தாக அமைத்துக் கொள்ளும் அதே நேரம் ரஹமத்தாக மாற்றிக்கொள்ள வேண்டிய தேவை அவசியம் இருக்கிறது. இதுதான் நமக்கு முன்னால் இருக்கிற சேலஞ்சிங் டாஸ்க், மிகப்பெரிய சவால். இந்த சவாலுக்கு நாம் முகம் கொடுக்க வேண்டியிருக்கிறது.